வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தமிழகத்தில் மீண்டும் 2.0 ஆட்சி அமைய வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராமஜெயம் பரப்புரையில் பரபரப்பு பேச்சு. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ராமஜெயம் போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட KVK சுவாமி நகர், புல் பாண்டியாபுரம், காமராஜர் நகர், ஆரோக்கியபுரம், விவேகானந்தா நகர், ஹவுசிங் போர்டு காலனி, சோட்டையன் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் தலைமையில் வீதி வீதியாக திமுக வேட்பாளர் ராமஜெயம் வாக்குகளை சேகரித்தார். பகுதிக்குட்பட்ட பொதுமக்கள் திமுக வேட்பாளர் ராமஜெயத்திற்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாங்கள் என்றும் திமுகவுக்குத்தான் வாக்களிப்போம் என்று பெண்கள் வெளிப்படையாகவே கூறினார்கள். மக்கள் மத்தியில் வாக்குகளை சேகரித்த வேட்பாளர் ராமஜெயம் பேசுகையில், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் இலவச பேருந்து உங்களுடன் ஸ்டாலின், கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உதவிகள், லேப்டாப் உள்ளிட்டவைகளை தமிழக முதலமைச்சர் உங்களுக்கு வழங்கி வருகிறார். மீண்டும் 2.0 ஆட்சி தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமையும் போது தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேலும் பல்வேறு உதவிகளை உங்களுக்கு வழங்க உள்ளார். மகளிருக்கு 8000 ரூபாய் பரிசு கூப்பன் வழங்க உள்ளார். அந்த கூப்பன் மூலம் எந்த கடையிலும் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆகையால் மீண்டும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் ராமஜெயம் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜேந்திரன், அந்தோணி தனுஷ் பாலன், சோனா ராஜன், ஜோசியர் முருகன், நெல்சன், பாரதி, தர்மலிங்கம், பொன்பாண்டி, ஸ்டாலின், பால்துரை, தங்க மாரிமுத்து, விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் வக்கீல் சார்லஸ், SR கணேசன், வசந்தகுமாரி, MK முருகன், இமானுவேல் மற்றும் திமுகவினர், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் ஒட்டப்பிடாரம் திமுக வேட்பாளர் ராமஜெயம் தெருவாக வீதி வீதியாக வாக்குகளை சேகரித்தார். அதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் மற்றும் திமுகவினர் செய்திருந்தனர். இத்திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் விருதை பெற்றுள்ளது. அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கழக தலைவருடைய நல்லாட்சி தொடர்ந்திட நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். போன்ற பல நலத்திட்டங்களை வழங்கிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்திட நீங்கள் வாக்களுக்காக உழைத்திட ஒரு வாய்ப்பினை கேட்டு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். அன்னாருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். வெற்றியின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அண்ணன் தைமூர் ராமஜெயம் அவர்கள் நம்முடைய கழக தலைவருடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளர். அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் எத்தனையோ நல்ல திட்டங்களை உங்களுக்காக தந்த அரசு தான் திராவிட மாடல் அரசு. அந்த திராவிட மாடல் அரசு 2.0 மீண்டும் தொடர வேண்டும். நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் எத்தனையோ நல்ல நல்ல நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை தந்த அரசு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 தந்த அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. 1,30,00,000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியன் சின்னம். அது மட்டுமல்ல, விடியல் பயண திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், இல்லந்தோறும் கல்வி, காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக உழைத்து அவர்களுக்காக திட்டங்களை தீட்டிய முதல்வர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள். அவருடைய நல்லாட்சி தொடர்ந்திட, நாட்டு மக்கள் நலன் பெற நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய PM ராமஜெயம் ஆகிய எனக்கு உதயசூரியன் தினத்தில் ஆதரவு தாருங்கள் தாருங்கள் தாருங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள், உங்களுக்காக உழைத்திட ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு இரு கரம் கூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.